நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவியும் சிஎஃப்ஜே ஊழியங்களும் இணைந்து வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நிறைய புது புது பாடல் கற்றுக்க போகிறோம். சூப்பரான கதைலாம் கேட்க போகிறோம். ஜாலியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கா? அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு சூப்பரான ஆக்சன் சாங்லாம் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஜோம் பண்ணலாமா? கண்ணை முடுங்க பார்க்கலாம். முழங்கால் போடுங்க. போட்டாச்சா? கண்ணை முடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், கதைகள், வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காந்துக்கங்க பார்க்கலாம். நம்ம இப்போ புது பாட்டு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? சரி, ஆக்ஷன் பண்ணுறதுக்கு 2 கையெல்லாம் வச்சுருக்கீங்களா? காலெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது ஆக்ஷன்லாம் சூப்பராக செய்ய முடியும். சரி, இப்போ நம்மளுக்கு புது பாட்டை கற்றுத்தர்றதுக்கு ஆரோன் அண்ணனும் டேனி அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணே, சீக்கிரம் வாங்க, ஆக்ஷன் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அண்ணே, என்ன இந்த சண்டே ஜாம்ல நிறைய பேர் வந்து பங்கு பெற்றுட்டு இருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, நிறைய பேர் சூப்பரா டெய்லி வாரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர் எழுதி போடுறாங்களாம், கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, எழுதி அனுப்பிக்கிட்டே இருக்காங்கண்ணே. ஓகே, இப்போ நம்ம பாட்டு செஷன்ல வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு புது பாட்டை படிக்க வரோம். படிக்கலாமா? படிக்கலாமே. எல்லாம் கை தட்டி கமான். ஆனா கை தட்டுங்க. சத்தமா கை தட்டுங்க. நல்லா சத்தமா கை தட்டுங்க பாப்போம். ஆமா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, பகையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா, பகையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் கேப்டனு, நம்ம படகுக்கு அவர்தான் சுக்காண்டு, நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் ஓனரு, நம்ம படகுக்கு அவர்தான் நங்கூரம். ஏலேலோ ஏலேலோ ஐலசா,
அண்ணே என்னண்ணே நம்ம ஏர்லைன்ஸ்ல போற மாதிரி அவங்களும் போயிருப்பாங்கல்ல? ஆமாண்ணே, எல்லாரும் போட்ல போயிருப்பாங்க, ஷிப்ல போயிருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு இந்த பாட்டு மூலமா நம்ம போறோண்ணே. சின்ன நம்ம வாழ்க்கைக்கு அவர்தான். ஆமாண்ணே, ஏசப்பா நம்மளுக்கு கூட இருந்தாங்கன்னா ஏசப்பா கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ண்ணே. ஜாலியா போலானே. ஆமா, நம்மளுக்கு ஏசப்பா தான் கேப்டனு, ஏசப்பா தான் நம்மளுக்கு டிரைவர், எல்லாமே. நங்குரு அவர் தானே. ஆமாண்ணே, நங்குரத்தை ஏசப்பா மேல ஆழமா போடணும்னே. போட்டோன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்போ இந்த பாட்டை நம்ம சந்தோஷமா பாட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு நேரம் பாடுறோம், ரெண்டாவது நீங்க பாருங்க, சரியா? ரெண்டு லைனா. ஓகே ஓகே, பாடலாமாண்ணே? பாடலானே. ரைட். ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. வாழ்க்கை இன்னும் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. வாழ்க்கை இன்னும் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் கேப்டனு, நம்ம படகுக்கு அவர் தான் சுக்கானு. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் கேப்டனு, நம்ம படகுக்கு அவர் தான் சுக்கானு. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் ஓனரு, நம்ம படகுக்கு அவர் தான் நங்கூரம். நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் ஓனரு, நம்ம படகுக்கு அவர் தான் நங்கூரம். ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. அண்ணே சூப்பரா ஐலேசா போட்டு ஆக்ஷன் பார்க்க போறானே. பாத்துலாமாண்ணே? பாத்துலாமா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அவங்க எல்லாம் எப்பவுமே ரெடினே. ஆக்ஷன் நல்லா பாருங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் கேப்டனு, நம்ம படகுக்கு அவர் தான் சுக்கானு. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் ஓனரு, நம்ம படகுக்கு அவர் தான் நங்கூரம். ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. ஓகே, ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சா? ஓகே, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து போட போறோம். எல்லாரும் எஞ்சிக்கலாமா? ஓகே, 1 2 3. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் கேப்டனு, நம்ம படகுக்கு அவர் தான் சுக்கானு. நம்ம படகுக்கு ஜீசஸ் தான் ஓனரு, நம்ம படகுக்கு அவர் தான் நங்கூரம். ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. வாழ்க்கையின் படகுல ஏலேலோ ஐலசா, ஜாலியாக போகலாம் ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ
எனக்கு அப்படியே கடலுக்குள்ளலாம் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் தானே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியா நான் கடல் போய் வேண்ட மாதிரி ஃப்ரீயா நல்லா இருந்துச்சுனே. ஆமாண்ணே, சூப்பர் பாட்னே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் அடுத்த சண்டே ஜாம்ல சந்திக்கலாமா? ஓகே பை பை. சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க தெரியுமா? அக்கா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சூப்பராக பாடல் கற்றுக்கிட்டீங்க. வெரி குட் வெரி குட். சரி, இப்போ நம்ம வசனம் கற்றுக்கலாமா? வசனம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். அதனால் இன்றைக்கி நம்ம வசனம் கற்றுக்க போகிறோம். வசனம் சொல்லித்தரதுக்கு யார் வரா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. டேய், சூப்பரா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா, வசனம் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு அதுக்கு ஏத்த வசனம்டா. ஆமா ஆமா ஆமா. வசனம் ஸ்டார்ட் பண்ணுமா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். உத்தமன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. எப்படி வசனம் நல்லா இருந்துச்சா? நம்மளா பலசாலியா இருக்க காட்டிலும் நல்ல நீடிய சாந்தம் அமைதியா அப்படி இருந்துச்சா நம்ம பெரிய உத்தமனா ஆயிருவோமா? அடிக்க மாட்டோம், சாந்தமா இருக்கணும். ஒன்னு அடிக்க கூடாதா? அப்ப எனக்கு நேரம் போவாத. சரி சரி, சண்டை போட சண்டை போட. சொல்லு இப்போ. சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 16:32. என்ன வசனம்லாம் படிச்சாச்சா? வசனத்தெல்லாம் மறந்துடக்கூடாது. டெய்லி என்ன செய்யணும்? சொல்லி பார்க்கணும். அப்பந்தான் வசனம் என்ன செய்யும்? ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? சரி, யாருக்கெல்லாம் கதை ரொம்ப பிடிக்கும்? கதைன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ கதை கேட்கலாமா? எல்லாரும் அப்படி கை கட்டிக்கிங்க பார்க்கலாம். கதையை கவனமாக கவனிக்கணும். ஓகேவா? வெரி குட். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்குள்ள கதை பார்க்கலாமா? எல்லாம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பாட்டு வசனம் எல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சா? வெரி குட். ஓகே, இன்னைக்கு கதை பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன கதைன்னா, ஒரு அண்ணனை பற்றி ஒரு கதை. ஆனந்துன்னு ஒரு அண்ணன், சரியா? அந்த அண்ணனை பற்றி ஒரு ஸ்டோரி அக்கா சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க, சரியா? ஆப்பிரிக்கான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. என்ன ஊர்? ஆப்பிரிக்கா. சரியா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எல்லோரும் ஸ்கூல் படிக்கிறீங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த ஊரில் ஆனந்துன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூலில் படிக்கிறாங்க, சரியா? என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க? மிஷினரி ஸ்கூலில் படிக்கிறாங்க, சரியா? மிஷினரி ஸ்கூல்னால் எப்படி பண்ணுவாங்க? தினமும் பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அப்போ தான் ஃபஸ்ட் போகிறாங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. உடனே வாரம் அந்த ஸ்கூலில் வந்து இயேசுவை பற்றிலாம் சொல்லுவாங்க, நல்லா கதை சொல்லி கொடுப்பாங்க. அந்த அண்ணன் வந்து ரொம்ப அதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகலை. சரி, இயேசுவான்னு யாரோ இருக்காங்க சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் கற்றுக்கணும், அவங்க சொல்லி கொடுக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அந்த அண்ணன் ரொம்ப பெருசாக உள்ளலாம் போகலை. ஆனால் அந்த அண்ணன் சூப்பராக படிப்பாங்க. ஃபஸ்ட்டு மார்க் அந்த அண்ணன் தான் ஸ்கூலில். உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்களா குட்டீஸ்? எல்லோரும் ஃபஸ்ட் மார்க் எடுப்பீங்களா? 5th ரேங்க்குள்ளே எடுப்பீங்களா? ஆமாம், நல்லா படிப்பீங்க நீங்கள். அப்படி தானே? இயேசுவா நல்லா ஞானம் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி அந்த அண்ணனும் சூப்பராக படிப்பாங்க. நல்லா என்ன அவ்வளோ அழகாக எழுதுவாங்க, அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுவாங்க எல்லா வேலையும். அதே மாதிரி படிப்பில் மட்டும் இல்லை, அந்த அண்ணன் சூப்பராக நீச்சல் அடிப்பாங்க. எல்லாத்துக்கும் அது மாதிரி திறமை இருக்கும், அப்படி தானே? உங்களுக்கு இருக்கா? ரன்னிங் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க, நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க. அதை மாதிரி அந்த அண்ணனும் படிப்புலையும் ஃபஸ்ட்டு, அதை மாதிரி எக்ஸ்ட்ராவாக என்னது நல்ல நீச்சல் ஸ்விம் சூப்பராக பண்ணுவாங்க. யார் கூட போட்டி வச்சாலும் அந்த அண்ணன் ஃபஸ்ட்டு, அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. சரி, உங்கள் ஸ்கூலில் ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க, அதில் நீ ஓடி ஃபாஸ்ட்டாக ஜெயிச்சிட்ட. ஒன்று உனக்கு எப்படி இருக்கும்?
உனக்கு சூப்பராக இருக்கும்ல, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் தோத்துட்டாங்க, நீ ஜெயிச்சிட்ட அப்படி தானே, உனக்கு எப்படி இருக்கும்? சே நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ஹீரோ, பெரிய ஆள். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா, டே சூப்பரா நீ ஜெயிச்சிட்ட, ஓடி ஃபஸ்ட்டாலாம் வந்துட்ட, சே ஒன்றை போட்டி போட முடியுமா, ஒன்று ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும்ல, ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படி தானே? இதே தான் அந்த அண்ணனுக்கும் இதே ஃபீல் தான். அந்த அண்ணன் கூட யார் போட்டி போட்டாலும் அந்த அண்ணன் தான் ஃபஸ்ட்டு. உடனே அந்த அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டுறாங்க, டே ஆனந்த் உன்னை மிஞ்ச யாரும் முடியாதுடா, நீ தான் ஃபஸ்ட்டு ஹீரோ சூப்பர் அப்படின்னோடனே அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுறாங்க. சே நான் தான், என் திறமை என்னால், நான் நல்லா நீச்சல் அடிக்கேன், அதனால் நான் நல்லா ஜெயிச்சிட்டேன், வேறு யாரும் கிடையாது, நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் நல்லா 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 படிக்கிறாங்க, எக்ஸாம் வருது, ஃபைனல் எக்ஸாம் வருது, லீவ் விடுறாங்க. எல்லோரும் ஃபைனல் எக்ஸாம் வச்சா 1 month லீவ் விடுவாங்கல்ல மே மாதம், அதே மாதிரி அந்த அண்ணனுக்கும் லீவ் விடுறாங்க. லீவ் விட்டோடனே அந்த அண்ணன் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. எல்லோரும் போவீங்க இதில் லீவ் விட்டால் ஒருவேளை நீங்கள் தாத்தா பாட்டி ஊருக்கு போவீங்க, ஒருவேளை வேறு ஊரில் படிப்பீங்க, சொந்த ஊருக்கு போவீங்க அப்படி தானே? அதே மாதிரி அந்த அண்ணனும் லீவ் விட்டோடனே அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த அண்ணன் என்ன நல்லா பண்ணுவாங்க, நல்லா நீச்சல் அடிப்பாங்க அப்படி தானே குட்டீஸ்? அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஆறு, இது வரைக்கும் அந்த ஆற்றுல இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் யாருமே கடந்ததே இல்லையாம், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு யாருமே போனது இல்லையாம். அப்போ எப்படி இருக்கும்? அந்த அண்ணன் ஏற்கனவே நம்ம தான், நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அப்படி தானே? அந்த ஊரில் உள்ளவங்க சொன்னோன்னே அந்த அண்ணனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சே நம்ம இந்த ஆறை கடந்துடலாம், நமக்கு தான் நீச்சல்னா ரொம்ப இப்படிங்கக்குள்ள பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு, நான் அந்த ஆற்றை கடக்கேன், நாளைக்கு நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து இங்கேருந்து அந்த பக்கம் போயிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊர் மக்கள்லாம், சே பரவாயில்லையே ஆனந்த் வந்து நல்லா ஸ்கூல் போய் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கானே, சரி நீ கடந்துரு பார்ப்போம், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே அடுத்த நாள் ஆகுது, எல்லாரும் வாராங்க, ஊர் மக்கள்லாம் வாராங்க, அந்த ஆற்று பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த அண்ணே சரி ரெடியா, டைம் ஆயிடுச்சா, நான் ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு ஆற்றுக்குள்ளே குதிக்கிறாங்க. அந்த ஆற்றுக்குள்ளே அது வந்து சாதாரண ஆறுலாம் கிடையாது, ஏன்னா அந்த ஆற்றுல வந்து நிறைய முதல்ல இருக்குது, நிறைய சொலல்லாம் இருக்கும், சொலல்லாம் தெரியும்ல, திடீர்னு சுற்றும் நம்மளை வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடும் தண்ணிக்கு உள்ளே. அதே மாதிரி ஒரு ஆறு தான். அந்த ஆற்றுல அந்த அண்ணன் குதிச்சோன்னே அது பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக நீந்துறாங்க, போயிட்டே இருக்காங்க, பாதி தூரம் வரைக்கும் நீந்துட்டாங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க, பரவாயில்லையே இந்த சின்ன பையன்தான் நல்லா நீந்துறானே அப்படின்னு பார்க்குறாங்க. பாதி தூரம் போன பிறகு அந்த அண்ணனை உள்ளே இழுக்கு, என்னது அந்த அண்ணனுக்கு நீந்தவே முடியல, பார்த்தா ஒரு பெரிய முதல்ல பின்னாடி அந்த அண்ணனோட காலை பிடிச்சிருச்சு. அந்த அண்ணனுக்கு பயம், இது வரைக்கும் அந்த மாதிரி பயம் அந்த அண்ணனுக்கு வந்ததே இல்லை, ஏன்னா அந்த அண்ணன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்கல்ல, நான் தான் எல்லாம் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பார்த்தா அந்த அண்ணனுக்கு என்ன பண்ண அப்படி ரொம்ப பயமாக இருக்குது, யாரும் காப்பாற்றவும் வர மாட்டேங்காங்க. அப்போ தான் அந்த அண்ணனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அவங்க மிஷினரி ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே நிறைய கதைலாம் சொல்லுவாங்கள்ல ஏசப்பா பற்றி, அதெல்லாம் அப்போ தான் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஏசப்பாவோட கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படி தானே குட்டீஸ்? நம்ம ஒன்றுமே இல்லை, அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க பைபிள் அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம எவ்வளோ பலசாலி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஏசப்பாவோட கிருபை இருந்தால் தான் நம்மளால் எதுலேயுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அண்ணனுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். உடனே அந்த அண்ணன் மனசுக்குள்ளே சொல்லி பார்ப்பாங்க, ஏசப்பா நான் பெரிய வீரன் கிடையாது, நான் பெரிய பலசாலி கிடையாது, என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா, என்னை ரொம்ப நீ சாந்த குணமுள்ளவனா மாற்றுங்க ஏசப்பா, நான் ஒன்றுமே கிடையாது ஏசப்பா, எல்லாமே உங்கள் கிருபை, நான் இத்தனை நாள் வாழ்ந்தது எல்லாமே உங்கள் கிருபை தான் ஏசப்பா, நான் நல்லா படித்தது, நான் நல்லா எல்லாத்துலேயும் ஜெயிச்சதெல்லாம் உங்கள் கிருபை தான் ஏசப்பான்னு அந்த அண்ணன் அழுது மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்காங்க, ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் முதல்ல இழுத்துட்டே இருக்குது, ஐயோ ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க ப்ரே பண்ணணும். அப்போ தான் ஒரு செகண்ட் ஆச்சு, டக்குன்னு அந்த அண்ணன் கால் விட்டுட்டு உடனே எப்படி ஆச்சுன்னொன்னே அப்போ தான் எனக்கு தோணுது, இதுவும் ஏசப்பாவோட கிருபை, நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்ம அறிஞ்சிக்கணும், நம்ம வந்து எவ்வளோ பெரிய வீரன் பலசாலி, நீ ஸ்கூலில் வந்து நல்லா ஓடி ஜெயிச்சிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்ட அப்படிலாம் இல்லை, எல்லாமே என்ன குட்டீஸ் ஏசப்பாவோட கிருபை அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோ டால், எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ சூப்பராக ட்ராயிங் பண்ணாலும் எதுவுமே நம்ம கையில் எதுவுமே இல்லை குட்டீஸ், எல்லாமே ஏசப்பாவோட கிருபை, அவரோட தயவு நம்ம மேலே இருந்தால் தான் நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோ சூப்பராக நம்ம அவ்வளோ அதான் பண்ணாலும் எதுவுமே நம்ம கையில் இல்லை குட்டீஸ், எல்லாமே ஏசப்பாவோட கிருபையும் தயவும் தான். சரியா குட்டீஸ்?
உடனே அந்த அண்ணன் அதுக்கப்புறம் கரையை கடந்து வெளியே வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏசப்பா, நான் இவ்வளோ நாள் ஜெயிச்சது எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுத்த கிருபை ஏசப்பா. நான் இனிமேல் உங்கள் பிள்ளையாக இருப்பேன் ஏசப்பா. நான் தற்பெருமை பண்ண மாட்டேன். நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் ஏசப்பா. எல்லாமே உங்கள் கிருபை தான் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். சரியா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும், நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னா நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? எல்லாம் நம்ம ஏசப்பாவோட கிருபை. அப்படி தானே குட்டீஸ்? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? கதை நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, பாய். நான் பெரிய பலவான் அப்படின்னு நினச்சி நம்ம பெருமையாக பேசுகிறத விட அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பதே பெரிய உத்தமம்னு சொல்லி கதை கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? இதை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் போது தான் நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். ஓகே குட்டீஸ்? வெரி குட். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே, அப்படி தானே? நம்ம இனி பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். பைபிள் ஸ்டோரியை கேட்குறதுக்கு யாரெல்லாம் ஆசையாக இருக்கீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நம்ம ஆதியாகமத்திலேருந்து ஒவ்வொரு கதையாக பார்த்துட்டு வரோம்ல. பைபிளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதில் உள்ள கதைகளெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறது, நம்ம பைபிள் என்ன செய்யலாம்? நல்லா கற்றுக்கலாம். சரியா? அதனால் இன்னமும் இன்ட்ரெஸ்டாக உட்காந்து கவனிங்க. ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன். பைபிள் ஸ்டோரி கேட்கலாமா குட்டீஸ்? பைபிள் ஸ்டோரி இப்போ நம்ம எப்படி கேட்டுட்ருக்கோம்? ஆதியாகமத்துலேருந்து வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆதாம் ஏவாள் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்களோட எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படி தானே? இப்போ நம்ம அதை தொடர்ந்து நம்ம நிறைய கதையை பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? மக்கள் நிறைய இப்போ தான் பழுகி வந்து பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் அவங்களோட பிள்ளைங்க அப்படின்ட்டு மக்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் பெருக பெருக என்ன கூடுது? பாவமும் நிறைய பெருகிட்டே இருக்குது. நிறைய களவு, கொலை, எல்லா தப்பும் பண்ணுறாங்க மக்கள். நிறைய மக்கள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கும் போது ஆண்டவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆண்டவர் தானே அந்த மக்கள்லாம் படைச்சாரு. ஆண்டவர் தானே படைச்சாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம படைத்த மக்கள் இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க இந்த உலகத்தில், நம்ம எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கு இந்த உலகத்தை படைச்சோன்னு ஆண்டவர் வந்து ரொம்ப மன வருத்தப்படுறாரு. மன வருத்தப்பட்டு பேசாமல் நம்ம இந்த உலகத்தை வந்து அழிச்சிடலாம், அந்த உலகத்தில் வந்து யாருமே இருக்க வேண்டாம், நான் படைத்த மக்கள் வந்து இப்போ வந்து நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த உலகத்தில் வந்து நம்ம யாருமே இருக்க வேண்டாம், நம்ம அந்த உலகத்தை அழிச்சிருவோம் அப்படின்னு ஆண்டவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த மக்களில் நோவான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நோவா தாத்தா பார்த்துருக்கீங்கல்ல? அந்த நோவா தாத்தா வந்து ரொம்ப உத்தமனாக இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு அந்த நோவா தாத்தா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப உத்தமராக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. ஆண்டவரோட பேச்செல்லாம் ரொம்ப கேட்டு நடக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை அழிக்கலாம்னு முடிவு பண்ணோன்னே அந்த நோவா தாத்தாவை கூப்பிடுறாங்க. நான் வந்து இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் நிறைய பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா நீ வந்து ஒரு பெரிய பேழையை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேழைனா என்னது குட்டீஸ்? பேழைனா பார்த்துருக்கீங்களா? பேழைனா ஒரு பெரிய கப்பல். சரியா? அந்த கப்பல் நீ செய், நான் அந்த உலகத்தை வந்து எப்படி அழிக்க போகிறேன்? பெரிய மலையை உண்டாக்கி அழிக்க போகிறேன். மழை பெஞ்சால் நம்ம எங்கே இருந்தால் சேஃபாக இருப்போம்? கப்பல் இருந்தால் தானே சேஃபாக இருப்போம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய பேழையை செய். அந்த பேழை வந்து 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். சரியா குட்டீஸ்? கவனமாக கவனிச்சுக்கோங்க. சரியா? அக்கா கொஸ்டின் கேட்போம் கடைசி. 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். சரியா? இந்த அளவெல்லாம் சொல்லி நீ இந்த சைஸ்லேயே ஒரு பெரிய பேழையை செய் அப்படின்னு ஆண்டவர் வந்து நோவாட்ட சொல்கிறாரு. உடனே நோவாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி, இந்த மக்கள்லாம் பாவம் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம், எவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆண்டவர் சொல்ல பச்சா கேட்கணும் அப்படின்ட்டு அந்த நோவா தாத்தா வந்து பேழையை கட்ட ஆரம்பிக்காங்க. என்னதெல்லாம் வச்சு? மட்டை, மரக்கட்டை, கம்பு அதெல்லாம் வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நோவா தாத்தாவுக்கு வந்து 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத். சரியா? இந்த 3 பிள்ளைங்க எல்லாரும் நோவா தாத்தா கூட தான் இருக்காங்க. அந்த பேழையை செய்ய ஆரம்பித்து முடித்தோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகள்லையும் 2 நீ வந்து இந்த பேழைக்குள்ளே ஏற்றிடணும். 2 சிங்கம், 2 யானை, 2 ஒட்டகச்சிவிங்கி, 2 குதிரை, 2 முயல், சின்ன பூச்சி, 2 கரப்பாம்பூச்சி, 2 எறும்பு, எதையுமே விடக்கூடாது. எல்லாத்துலேயுமே 2 நீ வந்து அந்த பேழைக்குள்ளே ஏற்றிடணும். எல்லா பறவை, எல்லா விலங்குகளையும் ஏற்றிடணும்னு சொன்னோடனே நோவா தாத்தாவும் ஆண்டவரோட பேச்சை எதுவுமே தட்டாமல் எல்லாத்தையும் அப்படியே செய்கிறாங்க. உள்ளே ஏற்றி அதுக்கு தேவையான சாப்பாடு, நோவா தாத்தாவுக்கு தேவையான சாப்பாடு, அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையான சாப்பாடுன்னு எல்லாத்தையும் உள்ளே ஏற்றி
எல்லாத்தையும் முடிச்சிருந்தாங்க. நோவா தாத்தா கூட யாரெல்லாம் போகிறா? விலங்குகள், பறவைகள், அப்புறம் அவங்க 3 பிள்ளைங்க, அவங்களோட மனைவி எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக நோவா தாத்தாவுக்கு வந்து 600 வயசு ஆகுது. எத்தனை வயசு குட்டீஸ்? 600 வயசு ஆகுது. இவ்வளோ வயசுன்னு அந்த வயசில் கரெக்டாக நோவா தாத்தா வந்து அந்த பேழைக்குள்ளே ஏறுறாங்க. ஆண்டவர் அந்த நோவா தாத்தா பேழைக்குள்ளே ஏறினோடனே பேழையோட கதவை பூட்டி சாவியை வந்து ஆண்டவர் எடுத்து வச்சுக்கிடுறாங்க. யார் எடுத்து வச்சுட்டா? ஆண்டவர் வந்து எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. பேழையில இருந்து கிளம்பும் போது அங்கே உள்ள மக்கள்லாம் இந்த நோவா தாத்தாவுக்கு அறிவே இல்லை, யாராவது மழை பெய்ய வச்சு இந்த உலகத்தை அழிப்பாங்களா அப்படிலாம் பேசுகிறாங்க அந்த மக்கள்லாம். நோவா தாத்தா அப்பவும் சொல்கிறாங்க, நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களை அழிக்க மாட்டார், நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மக்கள்லாம் சிரிக்கிறாங்க, அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மழை பெய்யுமா, இந்த பேழை கிளம்புமா, நம்மளாம் செத்து போயிடுவோமா, யாராவது நம்புவாங்களா இதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பேழைக்குள்ளே ஏறு, நீ போ நோவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நோவாவும் ஆண்டவர் பேச்சை கேட்டு பேழைக்குள்ளே ஏறுறாங்க. பேழைக்குள்ளே ஏறினோடனே ஆண்டவர் வந்து சாவியை பூட்டி அவங்க வச்சுக்கிறாங்க. கரெக்டாக பேழை வந்து ஏறி முடித்தோடனே லேசாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் 2 நாள் மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க, ரோடு ஃபுல்லாக தண்ணியாக போகும், அப்படி தானே, வெளியே கூட வர முடியாது, அப்படி தானே குட்டீஸ்? அப்போ 40 நாள் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த ஊர் உலகம்லாம்? அந்த பேழையே அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் முங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 அடி முழம் உயரத்துக்கு தண்ணி வந்துருச்சு. மக்கள்லாம் முங்கி அப்போ போய் தட்டுறாங்க கதவை. நோவா நோவா நோவா, நாங்கள் இப்போ தான் புரியுது எங்களுக்கு, தரங்க தரங்க, கதவு தட்டுங்க, தரங்க தரங்க, நாங்கள் உள்ளே வந்துருந்தோம், நாங்கள் வந்து மனம் திரும்புறதோம், திறங்க திறங்க அப்படிங்காங்க. திறக்க முடியுமா? சாவியாட்ட இருக்கு, ஆண்டவர்கிட்ட இருக்கு, அப்படி தானே குட்டீஸ்? நம்மளும் இப்படி தான் கடைசி நேரத்தில் போய் மனம் திரும்புதோம், எங்களை மாற்றிக்கிட்டோம், நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி இல்லை, நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டாக உத்தமனாக இருக்கணும், அப்படி தானே குட்டீஸ்? நோவா தாத்தா அப்படி தானே இருந்தாங்க, உத்தமனாக இருந்தாங்க, அப்படி தானே? எல்லாரும் அழுவுறாங்க, கத்துறாங்க. பேழை அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க மக்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. ஒருத்தர் கூட அந்த உலகத்தில் இல்லை. நோவா தாத்தா மட்டும், அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவிகள் மட்டும் தான் அந்த பேழைக்குள்ளே அப்படி போயிட்டே இருக்காங்க. நோவா தாத்தாவுக்கு கரெக்டாக 601 வயசு ஆகுது. எப்படி 1 வருஷம் ஆயிடுச்சு அந்த பேழை போய். கரெக்டாக அந்த பேழை வந்து ஒரு அரை ராத்துக்குற ஒரு மலை மேலே போய் நிற்கிது. அங்கே போய் நின்றுட்டு அப்படியே அந்த பேழை நிற்கிது. கீழே ஃபுல்லாக தண்ணி. தாத்தா வந்து திறந்து பார்க்குற நோவா தாத்தா, ஃபுல்லாக தண்ணி. முதல்ல தாத்தா வந்து சரி ஒரு காக்காவை வந்து வெளியே அனுப்பி பார்ப்போம், காகத்தை அனுப்பி பார்ப்போம், அது வந்து தண்ணிக்கு வந்துடுச்சான்னு பார்த்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தா அது போயிட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்துடுது. ஏதாவது மரம் இருந்தால் தானே காக்கா வந்து போய் நிற்கும், இல்லைன்னா நிற்காதுல்ல. ஒரு மரமும் இல்லையா அந்த உலகத்தில். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புறாவை அனுப்புகிறாங்க. புறாவும் போகுது, ஃபாஸ்ட்டாக வந்துடுது. அப்போது தண்ணி வந்து இன்னும் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் 3ஆவது தடவையாக இன்னொரு புறாவை அனுப்பும் போது அது வந்து ஒரு ஒலிவ மர இலையை வந்து வாயில் வந்து எடுத்துகிட்டு வருது. என்ன இலை? ஒலிவ மர இலை, சரியா? அந்த இலையை எடுத்து வந்தோடனே அப்போ தாத்தாவுக்கு தெரியுது, அப்போது ஏதோ ஒரு மரம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வந்து வடிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு புறாவை அனுப்புகிறாங்க. அது திருப்பி வரவே இல்லை. ஏன்னா மரம்லாம் நல்லா வந்துடுச்சு, அந்த புறாவுக்கு வந்து இருக்க இடம்லாம் கிடச்சிருச்சுன்னு வரவே இல்லை. அப்போது நோவா தாத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அப்போ தண்ணிலாம் வடிஞ்சிச்சு, இப்போ நம்மளும் வெளியே போகலான்ட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. பேழை கதவு திறக்குது. அங்கே உள்ள எல்லா மிருகங்கள், பறவைகள், எல்லா ஊரும் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வெளியே வருது. அவங்க பிள்ளைகளும் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி நல்லபடியாக இருக்காங்க. ஓகேவா குட்டீஸ்? நோவா தாத்தா எவ்வளோ சாதாரண மனுஷன், அப்படி தானே குட்டீஸ்? அவங்க பெரிய பலசாலியா, பெரிய வீரனா? இல்லை, 600 வயசான தாத்தா, அப்படி தானே? அந்த சாதாரண மனுஷன் எவ்வளோ உத்தமனா, எவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க, அப்படி தானே குட்டீஸ்? நம்மளும் அதே மாதிரி தான், ரொம்ப சின்ன பிள்ளைங்க, சாதாரண பிள்ளைங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை வச்சும் நம்ம வந்து உத்தமனாக இருந்தோம்னா, நம்ம ரொம்ப நல்ல குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸாக இருந்தோம்னா நம்மளை வச்சு ஏசப்பா வந்து பெரிய பெரிய காரியங்களே செய்வாங்க, அப்படி தானே? அந்த தாத்தாவை வச்சு எவ்வளோ பெரிய பேழை, எவ்வளோ பெரிய அவ்வளோ மிருகங்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேழையை செஞ்சுருக்காங்கல்ல ஆண்டவர். நம்மளை வச்சும் ஆண்டவர் வந்து அவ்வளோ நிறைய விசேஷமான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்ட், நம்ம வந்து உத்தமமாக இருக்கணும், ஆண்டவர் சொல்கிற பேச்சை கேட்கணும், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறோமோ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. நம்மளை வச்சும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கதை சூப்பராக இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? கதையை மறக்கக்கூடாது, கதையில் உள்ள கருத்தையும் மறக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் அதே மாதிரி நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். ஓகேவா? பாய். நோவா கதை இவ்வளோ சூப்பராக இருந்ததுல்ல. நம்மெல்லாம் மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம்?
பேப்பரில் அப்படி மடித்து இப்படி மடித்து சின்னதாக கப்பல் செஞ்சு அப்படியே தண்ணியில் விடுவோம். இந்த நோவா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கப்பல் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு. இதே மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியுமா? இந்த நோவா மாதிரி அமைதியாக இருந்து அவர் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சார் பார்த்தீங்களா? நம்மளும் இதே மாதிரி பொறுமையாக இருந்து பெரிய சாதனைகள்லாம் படைக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி, நம்ம இப்போ கேள்விக்கான நேரத்துக்குள்ள போகலாமா? பேழை எந்த மலையின் மேல் வந்து தங்கிற்று? இன்னொரு தடவை சொல்கிறேன். பேழை எந்த மலையின் மேல் வந்து தங்கிற்று? இதற்கான ஆன்சரை வேகமாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி உடனே உங்கள் பதில் அனுப்புங்க. உங்களுக்கு அழகான பரிசுகள் காத்திருக்கு. ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? நம்ம என்ன செய்யணும், இதை மறந்துடக்கூடாது. சரியா? நம்ம டெய்லி இதை யோசிச்சுட்டு இருக்கணும். அப்புறம் இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கும் மறக்காது, நம்மளும் அவங்களுக்கு ஏசப்பா பற்றி என்ன செய்யலாம், சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த ஐடியா சூப்பராக இருக்கா? சரி, ஜோம் பண்ணலாமா? அப்படியே முழங்கால் போடுங்க, அப்படி கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா வசனத்துக்காகவும் பாடல்களுக்காகவும் கதைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பலமுள்ளவர்களாக, உத்தமர்களாக, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அடுத்த வாரம் சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜபா. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.